Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம குதிரைவாலி வச்சு ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு நம்ம ஈஸ்ட் யூஸ் பண்ண போறது கிடையாது. இது ஒரு டெலிஷியஸான ரெசிபி. உங்களோட ரெகுலர் ஆப்பம்ஸோட அதே டேஸ்ட் இதுலயும் இருக்கும். சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு குதிரைவாலி சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கழுகிருங்க. இந்த குதிரைவாலியில் கேலரிஸ் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது. இது வந்து ரிச் இன் ஃபைபர். இது வந்து ஒரு க்ளூட்டன் ஃப்ரீ ஃபுட். அதுக்கப்புறமா இதில் இரும்பு சத்து நிறையாவே இருக்குது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. அகெயின் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 4 மணி நேரம் ஆயாச்சு. ஸோ தண்ணியெல்லாம் நீக்கிட்டு இது ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துருங்க. இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய், அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பழைய சாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு குதிரைவாலி ஆப்பம் பேட்டர் ஈஸ்டே இல்லாமல் ரெடி ஆயாச்சு. ஸோ ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு ஆப்ப சட்டியை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கரண்டி அளவுக்கு மாவு உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 செகண்ட் வேக வச்சுக்கோங்க. 15 செகண்ட் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நமக்கு குதிரைவாலி ஆப்பம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வேணும்னா கொஞ்சம் கூடி செகண்ட்ஸ் வேக வச்சுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி வெள்ளையாக இருந்தால் பிடிக்கும். அதனால் 15 செகண்ட் எனக்கு போதுமான அளவுக்கு இருந்துச்சு. இப்போ நமக்கு சுவையான குதிரைவாலி ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் தேங்காய் பால் சுகர் அப்படி இல்லாட்டி கொஞ்சமாக சிக்கன் இல்லாட்டி எக் மசாலா கூட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ கண்டிப்பாக இந்த நோ ஈஸ்ட் குதிரைவாலி ஆப்பம் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.